8th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ்ல பயிற்சி 1ல் 2 1வது கணக்கு கோடிட்ட இடங்களை நிரப்புக. -5/12 + 7/15 மதிப்பு டேஷ் ஆகும். -5/12 + 7/15 அப்படின்றது வந்து விகிதமுறு எண்கள் கூட்டல். இப்ப இந்த 2 விகிதமுறு எண்கள கூட்டணும்னா, 2மே வந்து ஓரின பின்னங்களா இருக்கணும். இங்க வந்து பகுதியில 12 இருக்கு, இங்க 15 இருக்கு. அதனால இந்த 2 விகிதமுறு எண்கள உடனே நம்ம கூட்ட முடியாது. 2யும் ஓரின பின்னங்களா மாத்தணும். அதுக்கு வந்து நம்ம எப்பயுமே போடுற மாதிரி குறுக்கு பெருக்கல் போடப் போறோம். குறுக்கு பெருக்கல் போட்டோம்னா, பகுதி 2ம் ஒண்ணாக்கிரலாம். இப்போ -5யும் 15யும் பெருக்கணும். 7யும் 12யும் பெருக்கணும். அப்போ -5யும் 15யும் பெருக்குனா -75 அடுத்தது பிளஸ் அடுத்தது 7யும் 12யும் பெருக்குனா 84 பை இந்த பகுதிகள் 2யும் பெருக்கிறணும். 12யும் 15யும் பெருக்கிறணும். 12யும் 15யும் பெருக்கணும்னா 180 ஈக்குவல் டு இங்க வந்து -75 + 84 இருக்கு. இப்ப இது வந்து குறையெண், இது மிகையெண். அப்போ 2யுமே கூட்ட முடியாது. அதனால இங்க பெரிய எண்ல இருந்து சிறிய எண்ண கழிக்கணும். அப்போ 84ல இருந்து 75 கழிச்சிட்டோம்னா +9/180. அப்போ 9யும் 180யும் கேன்சல் பண்ணா 9 18 0 ஈக்குவல் டு 1/20. அப்போ இங்க வந்து ஆன்சர் 1/20. அப்ப ஆன்சர் 1/20. இப்ப 2வது கணக்கு -3/6 இன்டு 18/-9 மதிப்பு டேஷ் ஆகும். 2 விகிதமுறு எண்கள பெருக்க போறோம். இப்ப பெருக்கிறதுக்கு முன்னாடி பாருங்க, எப்பயுமே வந்து திட்ட வடிவத்துல தான் நம்ம வச்சுக்கணும். இந்த மைனஸ வந்து நம்ம பகுதியில வச்சுக்க கூடாது. தொகுதிக்கு கொண்டுட்டு போயிரணும். அப்போ எப்படி ஃபர்ஸ்ட் எழுத போறோம் அப்படின்னா, பெரிய பை போட்டுக்கங்க. தொகுதி தனியா பிரிச்சுக்கோங்க. -3 இன்டு இந்த மைனஸ மேல கொண்டுட்டு போயிட்டோம்னா -18 பை பகுதியில 6 இன்டு 9. இப்போ இதுல எது எது கேன்சல் பண்ண முடியும்னு பார்த்தா 3யும் 6யும் கேன்சல் பண்ணலாம். 1 3 3 இந்த மைனஸையும் சேர்த்து போடணும். 1 3 3 2 3 6. அடுத்தது 9யும் 18யும் கேன்சல் பண்ணோம்னா 1 9 9 18. இங்க -2 மைனஸ் இருக்கனால மைனஸை சேர்த்து போட்டுறலாம். அடுத்தது இந்த 2யும் இந்த 2யும் கேன்சல் பண்ணிரலாம். அப்போ 2 2 இங்கேயும் 2 2. அப்ப -1. இப்ப ஃபைனலா என்ன இருக்கு? -1 இங்க -1 இருக்கு. -1யும் -1யும் பெருக்கணும். பெருக்கிறப்போ ஒரு குறை எண்ணையும் இன்னொரு குறை எண்ணையும் பெருக்குனா நம்மளுக்கு கிடைக்கிறது மிகை எண். அதனால ஈக்குவல் டு இந்த -1 இந்த -1யும் பெருக்குனா +1 பை இங்கேயும் 1யும் 1யும் பெருக்குனா 1. அப்போ +1/1 ஆன்சர் 1. அப்ப இதனுடைய மதிப்பு 1. 3வது கணக்கு பாருங்க. -15/23 வகுத்தல் 30/-46 மதிப்பு டேஷ் ஆகும். இப்ப இங்கேயும் பாருங்க, மைனஸ் வந்து பகுதியில இருக்கு. அந்த பகுதியில இருக்கக்கூடாது. ஆனா அதுக்கு முன்னாடி இங்க கவனிக்க வேண்டியது வகுத்தல். எப்பயுமே இது மாதிரி விகிதமுறு எண்கள்ல வந்து வகுத்தலா இருந்தா, நம்ம இத பெருக்கலா மாத்தி இந்த விகிதமுறு எண்ண தலைகீழா போட்டுருவோம். அப்ப தலைகீழா போடுறப்போ இந்த மைனஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா தொகுதிக்கு போயிரும். அதனால இப்ப அடுத்து எப்படி செய்ய போறோம்னு பாருங்க. -15 பெருக்கல் வகுத்தல பெருக்கலா மாத்திட்டோம். அடுத்தது தலைகீழா மாத்தப் போறோம். -46/30. இப்போ பெரிய பை போட்டுக்கணும். தொகுதி தனியா -15 இன்டு -46/23 இன்டு 30. இங்க 15யும் 30யும் கேன்சல் பண்ணலாம். 1 15 15 2 15 30. இங்க வந்து 23யும் 46யும் கேன்சல் பண்ணா 1 23 23 2 23 46. அப்போ -2. இங்க 2யும் திரும்ப கேன்சல் பண்ணலாம். அப்போ 2 2 இங்க வந்து 2 2. ஒரு குறை எண்ணெய் இன்னொரு குறை எண்ணெய் பெருக்கிறப்போ மிகை எண் கிடைக்குது. அப்போ 1 பை பகுதியிலயும் இங்க 1 இருக்கு 1 இருக்கு. 1 அப்போ 1/1 1. இதனுடைய மதிப்பு 1. இது மாதிரி கோடிட்ட இடங்கள் கணக்க வந்து ரஃப்ல வந்து இது மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம ஆன்சர் போடணும். 4வது கணக்கு டேஷ் என்ற விகிதமுறு எண்ணுக்கு தலைகீழி கிடையாது. எந்த எண்ணுக்கு தலைகீழி கிடையாது? ஒரே ஒரு எண்ணுக்கு மட்டும் தலைகீழி கிடையாது. அது என்ன எண்ணுன்னா 0. 0 என்ற எண்ணுக்கு தலைகீழி கிடையாது. 5வது கணக்கு -1ன் பெருக்கல் நேர்மாறு டேஷ் ஆகும். பெருக்கல் நேர்மாறு அப்படின்னா எந்த நம்பரையும் தலைகீழா எழுதுறது தான் பெருக்கல் நேர்மாறு. அப்போ -1 வந்து தலைகீழா எழுதுனா திரும்பவும் வந்து
-1/1 தான் ஆன்சர் கிடைக்கும். இப்ப ஆன்சர் வந்து -1 பெருக்கல் நேர்மாறு -1. இது மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ல வரும். 1வது கொஸ்டின் எல்லா விகிதமுறு எண்களும் ஒரு கூட்டல் தலைகீழியை பெற்றிருக்கும். எல்லா விகிதமுறு எண்கள். இப்ப விகிதமுறு எண்கள்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லா விகிதமுறு எண்களுக்கும் ஒரு கூட்டல் தலைகீழி இருக்குமா? அப்படின்னா ஆம் தான் சொல்லணும். அதனால இதுக்கு வந்து ஆன்சர் சரி. 2வது கொஸ்டின் 0 மற்றும் -1 ஆகியன அவற்றின் கூட்டல் நேர்மாறுகளுக்கு சமமான விகிதமுறு எண்கள் ஆகும். இப்ப வந்து 0வுக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்ப -1க்கு பாருங்க. -1ன்னு எடுத்தோம்னா, அதனுடைய கூட்டல் நேர்மாறு வந்து +1. அப்படியே வந்து குறை எண்ணா இருந்தா மிகை எண்ணா வரும். மிகை எண்ணா இருந்தா அதனுடைய கூட்டல் நேர்மாறு குறை எண்ணா வரும். அப்படின்றப்போ, இப்ப இதனுடைய கூட்டல் நேர்மாறு +1 இருக்கு. அதுக்கு சமமான விகிதமுறு எண்கள் ஆகும் அப்படின்னா, இது வந்து சரி கிடையாது. அப்போ தவறு. 3வது கொஸ்டின் -11/-17ன் கூட்டல் நேர்மாறு 11/17 ஆகும். முதல்ல இங்க வந்து -11/-17ன்றத பாருங்க. -11/-17 நம்ம எப்பயுமே என்ன சொல்லியிருக்கேன்? திட்ட வடிவம்னா பகுதியில மைனஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அதனால இந்த மைனஸ மேல தொகுதிக்கு கொண்டுட்டு போயிட்டோம்னா, இது வந்து +11/17ன்னு ஆயிரும். இதனுடைய கூட்டல் நேர்மாறு வந்து -11/17. ஆனா இங்க குடுத்திருக்கிறது கூட்டல் நேர்மாறு 11/17ன்னு குடுத்திருக்கு. அப்போ இது தவறு. 4வது கணக்கு தன்னைத்தானே தலைகீழியாக கொண்ட விகிதமுறு எண் -1 ஆகும். இப்போ இத வந்து கோடிட்ட இடத்திலேயே பார்த்தோம். கோடிட்ட இடத்துல வந்து -1க்கு பெருக்கல் நேர்மாறு என்னன்னு பார்த்தோம். பெருக்கல் நேர்மாறுனா தலைகீழி தான். அதனால இதுக்கு தலைகீழி திரும்ப -1ன்னு தான் நம்ம ஆன்சர் பார்த்தோம். அப்போ இது வந்து சரி. அனைத்து விகிதமுறு எண்களுக்கும் பெருக்கல் நேர்மாறு உள்ளன. இப்ப இதுல வந்து ஒரே ஒரு நம்பருக்கு வந்து பெருக்கல் நேர்மாறு கிடையாது. அது எந்த எண்? 0. 0வுக்கு பெருக்கல் நேர்மாறு கிடையாது. அதனால எல்லா நம்பருக்கும் பெருக்கல் நேர்மாறு இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால தவறு. இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, இதுல முதல் வாக்கியம், அடுத்தது 4வது வாக்கியம் மட்டும் சரி. மிச்ச 3 வாக்கியங்களும் தவறு. எப்பயுமே வந்து ஒன் வேர்டு, அதுக்கப்புறம் கிராஃப், ஜியாமெட்ரி இதெல்லாம் வந்து நல்லா தரோவா நம்ம ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருந்தோம் அப்படின்னா, நம்ம வந்து மார்க் ஸ்கோர் பண்ணிரலாம். அடுத்தது வந்து 2 மார்க்ஸு, 5 மார்க்ஸு அந்த கணக்குகள்லாம் வந்து எப்பயுமே வந்து அதுக்குன்னு தனியா ஒரு நோட்டு போட்டு அதுக்கு செஞ்சு பார்க்கணும். கணக்குகள ஒரு தடவைக்கு 2 தடவ செஞ்சு பார்த்தோம்னா, எப்பயுமே மறக்கவே மறக்காது. இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் பட்டன கிளிக் பண்ணி ஆல் போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு அடுத்த வீடியோ வரப்ப நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோக்கள மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.